வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமி திருவுக்கு சமைச்சு அவருக்கு பசியை போய்க்கிறாங்க. கிழங்கு காடை முட்டை இப்படி எடுத்து அழகாக சமைக்கிறாங்க. சமைச்சு ஒரு வாழை இலையில் பரிமாறி நம்ம திரு பசியார சாப்பிட்டு திருப்தியோடு இருக்க நேரம் இனி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் கையில் போட்ட அந்த மருந்துக்கு இனி தூக்கம் தேவை அப்படின்னு அந்த இடத்துல தூங்கிறதுக்கு அழகாக ஒரு தொட்டில் மாதிரி ஒரு புடவையை எடுத்து கட்டி இதில் தூங்கலாம் நீங்கள் அப்படின்னு படுத்து தூங்க வைக்கிறாங்க. நம்ம திரு ரெஸ்ட்டும் எடுத்து முடித்த உடனே சரி இனி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு காரை ஓட்டிக்கிட்டு வர நேரம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஜூஸ் குடிக்க நேரம் நம்ம லட்சுமியோட புடவையில் ஜூஸ் கொட்டுது. நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு லட்சுமி கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம திருவோட மொபைலுக்கு ஃபோன் வருது. திவ்யா பேசி நம்ம திருக்கிட்ட ஏன் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னு டீட்டெயில் கேட்காங்க. பயப்படாத திவ்யா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திவ்யா ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம திருவோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. நம்ம லட்சுமி காதில் விழுந்து அப்படியே கரிகலங்கி நிற்கிறாங்க. என்னோட மணவாளன் ஒருத்தங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லாருன்னா அவருக்கு இன்னொரு பொண்ணு அவரோட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல அப்படியே இடிஞ்சு போகிறாங்க நம்ம லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. திருவுக்கு பசிக்குது, அந்த மருந்துக்கு வேலை பசிக்கும். இப்போ நம்ம பசியை ஆற்றணும் அப்படின்னு நம்ம லட்சுமி கிழங்கு காடை முட்டை அதெல்லாம் எடுத்து அழகாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு சட்டியில் வச்சு எல்லாம் அவிச்சி எடுத்து பக்குவமாக கொடுக்குறாங்க. வாழை இலையை போட்டு பரிமாறாங்க. நம்ம திரு இவ்வளோ டேஸ்ட்டாக நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல, அவ்வளோ மேஜிக்காக அந்த பொண்ணு எனக்கு சமையல் பண்ணி தந்துட்டு அப்படின்னு சாப்பிட்றாங்க. அதே கணம் இனி உங்களுக்கு தூக்கம் தேவை, நான் தூக்கத்துக்கு ஒன்று ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு புடவை எடுத்து துணியாக கட்டி தூங்க வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவோட அந்த புக்கு எடுத்து படிச்சுட்டே இருக்காங்க. உன் மணவாளனுக்கு கூட நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உனக்கு இன்னொரு பாதையில் நீ போகும் பாதையில் என்ன ஒன்று இதே ஒரு பொண்ணால் உனக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு அந்த இடத்துல ரீட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா சொன்னது மாதிரி இனி எந்த பொண்ணால் எனக்கு கவலை வரப்போகுதுன்னு தெரியலையே, நீ உன் மணவாளனு கூட உன் வீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஆனால் ஒரு பெரிய இடியும் போல் ஒரு விஷயம் நீ கேட்டு பதறி போவா அப்படின்னு அந்த புக்கில் படிச்சிருப்பாங்க. அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம திரு தூங்கி முடிச்சு சூப்பரான தூக்கம் லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி நம்ம இனி காரில் கிளம்பலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க. இப்போ அங்கே போய் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு நம்ம லட்சுமியை கூட்டிக்கிட்டு நம்ம திரு அங்கே போகிறாங்க. அதில் லட்சுமியின் புடவையில் அந்த ஜூஸ் கொட்ட சரி இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய இடி கணங்காக போயிட்டு வர நேரம் ஒரு விஷயம் அவங்க காதில் உழுது. அம்மாவோட புக்கில் நான் படித்தது இதுதான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம திருவுக்கு திவ்யா கால் பண்ணுறாங்க. என்னாச்சு திரு, ஒன்று நான் கான்டாக்ட் பண்ணவே முடியலை, ஏன் எங்கே போனா, உன் வீட்லேயும் தாத்தா எல்லாம் சொன்னாங்க எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்லேன் திவ்யா ஐ லவ் யூ அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம திருவோட வாயிலிருந்து ஐ லவ் யூ திவ்யா அப்படின்னு வார்த்தை கேட்ட உடனே அரண்டு போன லட்சுமி, நம்ம மணவாளனுக்கு என்ன ஒரு பொண்ணு வாழ்க்கையில் இருக்குது திவ்யா, இங்கே இப்படி ஒரு விஷயம் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம லட்சுமியை பார்த்த உடனே என்ன இனி கிளம்பலாமா அப்படின்னு அந்த இடத்துல சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணை பற்றி இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம லட்சுமி சரி கேட்கண்டா, அவராட்டு சொல்ல நேரம் நம்மளுக்கு தெரியட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அதிர்ந்து போகிறாங்க நம்ம லட்சுமியோட அம்மா. என்ன லட்சுமியை பார்த்த உடனே அதிர்ந்து போகிறாங்க. அம்பிகா அம்மா என்ன திருவுக்கு இது யார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கணம் இது எனக்கு பிடிச்சமான பொண்ணு, இதை திரு கூட்டிகிட்டு வந்திருக்கானா, என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே கணம் போய் கேட்குறாங்க. திரு அவங்க அம்மாவை பார்த்த உடனே அம்மா சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, கல்யாணமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிட்டு, இந்த ஒரு ஊரே சேர்ந்து இவளை கல்யாணம் பண்ணிடு, இவளோட வாழ்க்கையை
காப்பாத்திரு அப்படின்னு வந்து என் காலில் விழுந்து கெஞ்ச நேரம் எனக்கு வந்து வேற வழி இல்லாமல் போயிட்டுமா. அதனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். இது தெரிஞ்சுனா உன் காஞ்சனா அத்தை கூட கொஞ்சம் கோவப்படுவேங்கடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அம்பிகா வந்து திருவுகிட்ட வந்து சொல்கிறாங்க. அது தெரியுமா, ஆனாலும் வந்து திவ்யாவை வந்து நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். அப்படி இருக்க நேரம் எனக்கு இவளு கூட வந்து வாழ முடியாது. எனக்கு திவ்யா தான். ஆனால் என்ன பண்ணான்னு எனக்கு முடிவெடுக்க தெரியலம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம அம்பிகாவுக்கு நம்ம லட்சுமியை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். லட்சுமி நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வர வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தாத்தா பாட்டியும் பார்க்குறாங்க. என்ன திரு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா, அப்போனா அந்த பிரிஞ்சுக்கிறக்க நம்ம காஞ்சனா கூட வந்து அப்படியே வந்து ஒட்டி உறவாடலாம். நம்ம இந்த கல்யாணம் திருவுக்கும் திவ்யாவுக்கும் நடந்தால் நம்ம ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு வந்து நினச்சா இப்படி ஒரு பேரடியான ஒரு நியூஸ் வந்து இருக்கிற இதை எப்படி வந்து திவ்யா தாங்கிக்கிடுவா. அதுவும் இல்லாமல் என் பொண்ணு காஞ்சனா வந்து இதை நினச்சி பார்த்தாலே அவள் வந்து கோவப்படுவாளே. இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அவள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒதுக்கிடுவா. ஏற்கனவே அம்பிகா மேலே அவ்வளோ கோவமாக இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் இன்னும் கூட கொஞ்சம் எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றுனது மாதிரி கொளுத்து விட்டு எரியுமே, என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம நம்ம லட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு ஒன்று நான் கல்யாணம் பண்ணதே வந்து நினைக்கல, பரிகாரம் பண்ணி நான் வேற ஒரு பொண்ணை கரம் பிடிக்கலான்னு தான் நினச்சிட்டு அந்த கோயிலுக்கு பரிகார பூஜைக்காண்டி தான் வந்த நேரம் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்துட்டு. ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ண கொஞ்சம் ஒரு துளி கூட நினைக்கல. எல்லா மக்களும் அந்த கஜேந்திரன்ட்ட இருந்து உன்னை காப்பாத்திரு அப்படின்னு வந்து காலில் விழுந்து அப்படியே வந்து கும்பிட நேரம் நான் ஒரு மனசாட்சி இப்படி தான் உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க. இந்த பாரு நான் திவ்யானி ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிக்க போகிறேன். அது என் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சப்பறம் அவள் மேலே அவ்வளோ விருப்பமாக இருக்கேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இருக்கேன். அந்த பரிகார பூஜையை பண்ண வந்த இடத்துல ஒன்றை கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆகி போச்சு. என் மனசுலேருந்து திவ்யாவை எடுக்க முடியாது, புரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த நபர்கிட்ட இருந்து காப்பாற்ற மட்டும்தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேனே தவிர நான் வந்து திவ்யாவில் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. ஆனால் நம்ம அம்பிகா வந்து நீ பயப்படாத, எப்படியும் இந்த வீட்டுக்கு நீ வந்த மகாலட்சுமி, உன் கண்ணுலேருந்து கண்ணீர் வரக்கூடாது. கண்ணீர் வந்தால் இந்த வீடே வந்து கலங்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீ நல்ல குணம் பிடிச்ச வந்து தேவரை கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஒரு நாள் திரு வந்து உணர்ந்து ஏற்றுக்கிடுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திருவை பற்றி வந்து நம்ம அம்பிகா வந்து லட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லலாம். அதோட வந்து நம்ம லட்சுமி வந்து என் மணவாளனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை பின்புறம் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. இப்போ அவரோட குணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கஷ்டம்னு வந்து போனால் உதவி செய்யணும்னு ஒரு குணம் இருந்ததுனால தான் அவருக்கு உயிருக்கு உயிரான லவ் பண்ண ஒரு பொண்ணை விட்டுட்டு என்னை வந்து கரம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து